இன்றைய இனிய நாளில் சிவபெருமானின் ஆக்ரோஷம் பற்றிய விளக்கத்தை பார்ப்போம். இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி தெரிந்து கொள்வது? அருளாளர்கள், முனிவர்கள் இவர்களுடைய சமாதியின் முன்பு நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை அம்பலத்திலிருந்து இவர்களுடைய சக்தியானது ஆசீர்வாதம் நமக்கு செய்யும். ஆக சிவபெருமானை பற்றிய வரலாறு, சிவனடியார்கள், சிவத்தொண்டர்கள் வரலாறு, அந்த நிகழ்ச்சியின் மூலம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் ஏற்படுத்தி கொண்டால், இது போன்ற ஆசீர்வாதங்களால் இறைவனுடைய திட்டங்கள், இந்த பூமியில் அழிவிலிருந்து ஆக்கங்கள் எப்படி நடைபெறுகின்றன என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஆக நம்மளுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டு அமானுஷ்யம், அறிவிற்கு அப்பாற்பட்ட சக்தியை அமானுஷ்யம், ஆங்கிலத்தில் மிஸ்டீரியஸ் என்றெல்லாம் சொல்கிறோம். இந்த விஷயங்கள் அனைத்துமே பக்குவம் அடைந்த மனதை பெற்றவர்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். சிவபெருமான் ஆக்ரோஷம் இந்த தலைப்பில் பார்ப்போம். 2019 வைரஸ் தாக்குதல் நமக்கு பலவிதமான நன்மைகளையும் மனித உயிர்களின் அழிவுகளையும் காட்டியது. இதில் மத ஒற்றுமையெல்லாம் நடைபெற்றிருக்கும். ஐரோப்பா, அமெரிக்கா, இந்தியா நாடுகளில் அந்த வைரஸால் தாக்கப்பட்டவர்கள் மார்ச்சரிக்கு போய் பிறகு அனைவரும் அவசரமாக அடக்கம் செய்யப்பட்டார்கள். தனித்தனியாக மத பிரிவுகளை வைத்துக்கொண்டு இன்னாருக்கு இன்ன கல்லறை, இன்னாருக்கு இந்த இடத்தில்தான் அடக்கம் செய்யப்படும் என்ற ஒரு பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையை உணர்த்தியிருக்கும். ஆக இனம், மொழி, நாடு இவைகளுக்கு அப்பாற்பட்ட கடவுளுடைய செயல்கள் இதுபோன்று பல அழிவிலிருந்து ஆக்கங்கள் நடைபெற்றிருக்கும். நாம் கடவுளுடைய கோபத்தை புரிந்து கொள்ளலாம். அவருடைய கருணையை யார் அறிவார் என்று சொல்வார்கள். ஆக என்னுடைய காணொளியில் உள்ள விஷயங்களை, அவதாரம் ஏன் நடக்கிறது, இது போன்ற பல தலைப்புகள் கொடுத்துள்ளேன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து இந்த ஆக்ரோஷம் பற்றி பார்ப்போம்.